இரண்யாக்ஷன் பூமியை பாதாள உலகத்தில் சிறை வைத்தான். உலகம் அதிர்ந்தது. முனிவர்களும் தேவர்களும் விஷ்ணுவிடம் சரணடைந்தார்கள். உலகத்தை காப்பாற்ற பெருமாள் வராக அவதாரம் எடுத்தார். அன்னை மகாலட்சுமி கவலைப்பட்டாள். ஆதிசேஷன், சிவபெருமான் அனைவரும் பெருமாளுடன் துணை வந்தார்கள். பாதாள உலகத்தில் அசுரனை அழித்து பூமியை மீட்டுத் தந்தார் பெருமாள். போருக்கு பிறகு பெருமாள் பாலசாசனம் வந்து தரிசனம் செய்தார். பாதி மூடிய சிவந்த கண்களுடன் அமைதியாக அமர்ந்தார். அதனால் இங்கு செங்கண்மாள் ரங்கநாதர் என்று பெருமாள் அழைக்கப்பட்டார். இது வெறும் கோயில் அல்ல, உலகத்தை காத்த தெய்வ அவதார ரகசிய பூமி.